ஆமா, முன்னாடி விமர்சனம் வச்சாங்கதான். காங்கிரஸ் மேல திமுக வைக்காத விமர்சனமா, திமுக மேல காங்கிரஸ் எதிர்த்து தான் திமுகன்ற கட்சியே உதயமாச்சு. இன்னைக்கு எதிர்க்கட்சி இந்திய காங்கிரஸ் சார். அன்னைக்கு அதிமுக இடத்துல காங்கிரஸ் இருந்தது. காங்கிரஸும் திமுகவும் ஒண்ணும் சேரலையா? நீங்க சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா, பாஜகவுக்கு திமுக மட்டுமே எதிரியா? திமுக பார்த்து மட்டும் தான் பாஜக வருது. எனக்கு அப்படி தோணல. திமுக பாஜகவுக்கு எந்த இடத்துலயுமே இடையூறு இல்லை. எதுக்குங்க சனாதனம் இங்க வரணும்? எதுக்கு ஹிந்து பாகிஸ்தான்? சார், உங்களுக்கு எல்லாருக்கும் ஹிடன்பர்க் அறிக்கை தெரியும். ஹிடன்பர்க் அறிக்கையில அதானி எக்ஸ்போஸ் ஆனது தெரியும். அமெரிக்க நீதிமன்றத்துல அதானி எக்ஸ்போஸ் ஆனது இப்பதான் அதுல இருந்து கேஸ்ல மூடுனாங்கல்ல, அது தெரியுமா? நினைவு இருக்கா? அதுல அந்த இறுதிய குற்ற அறிக்கையில, அமெரிக்கால தாக்கல் செய்யப்பட்ட குற்ற அறிக்கையில இடம்பெற்ற மாநில அரசுகள் பெயர்கள் தெரியுமா உங்களுக்கு? தமிழ்நாடு அரசு பெயர் இருந்தது சார். தமிழ்நாடு அமைச்சர்கள், தமிழ்நாடு டான்ஜென்கோ அதிகாரிகள் எப்படியெல்லாம் இவங்க வந்து அந்த நிலக்கரிக்கு சட்ட விதிகளை மாத்துனாங்க அப்படின்றது குறித்து இருக்கு அந்த அறிக்கையில, அந்த இறுதி குற்ற அறிக்கையில. சிறந்த ஆசிரியர் தான் பொறுப்பு, மாடல் ஸ்கூல்ல வை, இருக்கிற மற்ற ஸ்கூல்ல எல்லாம் நாசமாக்கி அவனுக்கு ஸ்கில்ல கொடு, பயன்பாட்டுல இல்லாத ஆய்வு கூடங்களை ஐஐடி தொழிற்சாலைகளா மாத்து, இவனை ஒர்க்கர்ஸா மாத்து, அவனை வேறையா மாத்து. இதுக்கு பேர் சோசியல் ஜஸ்டிஸ் மாடலா? இதுதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. பொருளாதார கொள்கையை பொறுத்த மட்டும் பாஜகவும் திமுகவும் ஒண்ணுங்க. கடந்த 5 வருஷத்தை வச்சு நான் எந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா கூட மாத்தலைங்க. எதுலயுமே அவங்க அவங்க அறிவிச்ச உடனே 12 மணி நேரம் இங்கதான் ஃபர்ஸ்ட் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பின்வாங்கினாங்க. சரிங்களா? செல்ஃப் பினான்ஸ் காலேஜ் உருவாக்குனதா இருக்கட்டும், கல்வியை ரொம்ப வணிகமயமாக்குனதா இருக்கட்டும், மருத்துவமனைகள் மருத்துவர்கள்ல தனியார் மருத்துவர்கள் வரலான்னு சொன்னது யாரு? 20 years ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால்னாலே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது. இப்போ நீங்க சொல்ற வாதத்தின்படி பாத்தீங்கன்னா, திரு வன்னியரசு அவர்கள் பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன்ல திரு விஜய் அவர்களை பயங்கரமா விமர்சனத்துக்கு உள்ளாக்கி பல கேள்விகளை எழுப்பிட்டு இப்ப அவர் கூடயே போய் அவருடைய அமைச்சரவையில இடம் பெற்றிருக்காரு அப்படின்ட்டு ஒரு வாதம் வருது. ஓட்டு மட்டும் நம்ம இவங்க கூட இருந்து ஓட்டு வாங்கிட்டு பதவி கிடைச்சுனே போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியும் ஒரு கருத்தும் முன்வைக்கிறாங்க. தேர்தல் கூட்டணி, பிரச்சனைகள் சார்ந்த கூட்டமைப்பு எல்லாமே அந்தந்த நேரத்துக்கானது. இதுதான் எலக்ட்ரல் பாலிடிக்ஸ். இதுதான் போஸ்ட் எலக்ட்ரல் அலையன்ஸ் தப்பு கிடையாது. ஆனா அது எந்த அளவுக்கு முரணா போகக்கூடாது, பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிராக போதா இல்லையான்றதுதான். புரியுதுங்களா? ஒருவேளை திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சிருந்தாதான் பீப்புள் மேண்டேட்டுக்கு எதிரானது. காரணம், திமுக வேற, அதிமுக. நீங்க என்டிஏ அலையன்ஸோட நீங்க இண்டி பிளாக்ல இருக்கிறவங்க மொத்தமா போனோம்னு நினைச்சது அது டோட்டலி கான்ட்ரடிக்டிங். இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப விடுதலை சிறுத்தைகளும் சிபிஐ சிபிஎம்மும் காங்கிரஸும் ஸ்டாலினை முதல்வர் தானே சொன்னாங்க. ஆமா சொன்னாங்க. ஆனா அவங்க சொந்த சின்னத்துல நின்னு அவங்களுக்கான ஓட்டு வாங்கினாங்க. வாங்கிட்டு ஒரு 108 சீட்டுக்கு வாங்கின, கிட்டத்தட்ட 35% வாக்கு வாங்கின தமிழ்நாட்டின் பெருவாரியான மக்கள், ஒரு ஒற்றை பெரும்பான்மையா தனிப்பெரும் கட்சியா இருக்கக்கூடிய ஒரு கட்சிக்கு போய் வாக்களிப்பது என்பது மக்கள் முடிவுக்கு எதிரானது அல்ல. 108 தொகுதியில அவங்க தோத்த தொகுதியிலயும் சிறு சொற்ப வாக்குல தான் தோத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி முரணாகும்னு நான் கேட்கிறேன். அவங்க ஏதோ ஒரு இடத்துல மக்கள் முடிவுக்கு ஏதுவா தானே போயிருக்கிறாங்க. ஆமா, முன்னாடி விமர்சனம் வச்சாங்கதான். காங்கிரஸ் மேல திமுக வைக்காத விமர்சனமா, திமுக மேல காங்கிரஸ் எதிர்த்து தான் திமுகன்ற கட்சியே உதயமாச்சு. அன்னைக்கு எதிர்கட்சி காங்கிரஸ் சார். அன்னைக்கு அதிமுக இடத்துல காங்கிரஸ் இருந்தது. காங்கிரஸும் திமுகவும் ஒண்ணும் சேரலையா? எமர்ஜென்சியின் போது கலைஞர் அவர்கள் பேசாத விமர்சனமா? அதுக்கப்புறம் நேருவின் மகளை வருக, நிலையான ஆட்சி தருகன்னு சொல்லலையா? ராஜீவ்காந்தி படுகொலையின் போது யாரை விடவும் அதிகமாக கலவரத்தில் பாதிக்கப்பட்ட கட்சி அது திமுக. அதுக்கப்புறம் காங்கிரஸோட கூட்டணி வைக்கலையா? 2014 என்ன நடந்தது? கூட்டணி முறிஞ்சிட்ட பிறகு 2016 உடனே நீங்க கூட்டணி வைக்கலையா? அது எந்த அளவுக்கு மக்களுக்கு சாதகமா போகுது, விரோதமா போகுது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? கொள்கை சமரசம் பண்ணிக்கல விடுதலை சிறுத்தை. அவங்க என்ன பண்றாங்க? ஆட்சியில் பங்கு கிடைக்குது, அதுவும் குறிப்பிட்டு நாம எந்த மக்களை ரெப்ரசென்ட் பண்றோமோ அந்த துறை கிடைக்குது. அப்ப இது வரைக்கும் அந்த துறை கிட்ட கோரிக்கை வச்சுட்டு இருந்தோம். இப்ப நம்ம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவா எதனா பண்ண முடியும்ன்ற வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாமே. அவங்க ஒன்னும் பொதுப்பணித்துறை வாங்கிட்டு போலே உங்களை மாதிரி கான்ட்ராக்ட்ல கொள்ளையடிக்க. நீங்க ஊழல் பண்ண முடியாது. இது பணம் கொழிக்கிற துறை கிடையாது.
ஸ்டீரியோ வந்துரும், நம்மள வந்து மீண்டும் வந்து ஒரு ஆதி திராவிட துறைக்கே தள்ளுவதனால நம்மளுக்கு வந்து ஒரு பிராண்ட் ஆயிடும்னு எதுவுமே தயங்காம எந்த மக்களுக்காக ரெப்ரசென்ட் பண்றோமோ அந்த மக்களோட துறை கிடைக்கும்போது தயக்கமே இல்லாம இதுதானே ஏத்துக்கிட்டாங்க. அம்பேத்கர் சொல்லியிருந்தாரு. ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? அந்த கோட் கூட என்னது, அவன் தலித் மக்களுக்கு வந்து வேற ஒரு தலைமை தேவைப்படாது, அதுல இருந்தே ஒரு ஆமா. அப்ப இப்படி இப்படி ஒரு உண்மையான தலைமை இன்னைக்கு போய் உட்கார்ந்து இருக்குல்ல. அப்ப இத இது வந்து வரவேற்க தானே செய்யணும். நீங்க பங்கெடுத்தீங்கன்னா அது வந்து யுக்தி, நாங்க பங்கெடுத்தோம்னா அது வந்து சந்தர்ப்பவாதம். சந்தர்ப்பவாதம்னா இது என்னது இது? என்ன பாண்டேஜா? கொத்தடிமைகளா? பாண்டேஜ் லேபர் மாதிரி பாண்டேஜ் அலையன்ஸ் பார்ட்டியா? இப்போ எனக்கு இன்னொரு சந்தேகம் என்ன அப்படின்னா, தாவேகாவுக்கு வந்து பிற்படுத்தப்பட்டோர் தலித்துடைய முன்னுரிமை பேசணும், அவங்களுடைய வாக்குகள் வாங்கணும் அப்படின்னா அவங்க வந்து புதிய பாரதமும் பிஎஸ்பி போன்ற கட்சிகளை வந்து சப்போர்ட் பண்ணிக்கலாம், இல்லை அவங்க பக்கம் இருந்து ஆதரவு திரட்டிருக்கலாம், அல்லது பொற்கொடி ஆம்ஸ்ட்ராங் அவர்களை கூட வந்து அவங்களுடைய ஆதரவு கொடுத்துருக்கலாம். ஏன் வந்து விசிகாவை அவங்க வந்து முன்னிலைப்படுத்தணும், விசிகா வந்து கூட்டணியில இருக்க திமுக விட்டு பிரிச்சு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்க வந்து தேர்தல்ல வெல்லல. இன்னொன்னு அவங்க நின்னது வந்து அதிமுக சின்னத்துல நின்னாங்க. இல்ல முன்னமே வந்து இந்த இல்ல அது அங்க என்ன பேச்சுவார்த்தைகள் நடந்தது, என்ன போச்சுன்றது தெரியல. இன்னொன்னு விடுதலை சிறுத்தைன்ற கட்சி வந்து வெறுமனே நீங்க வந்து ஒரு தேர்தல கட்சியா மட்டும் பாத்துட முடியாது. அது தேர்தல கூட அண்ணன் திருமாவர்த்திலே சொல்லணும்னா எலக்ட்ரல் பாலிடிக்ஸே தூக்கி போட்டுட்டு நான் தேர்தல் பாதையே வேண்டான்னு சொல்லிட்டு நான் அரசியல் பண்ண ஆரம்பிச்சிடுவேன்னு துணிவா ஒரு தலைவன் தமிழ்நாட்டிலே சொல்லுவாருன்னா அது திருமாவளவன் மட்டும்தான். வேற யாருமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு வேற எந்த லீடர்னா எலக்ட்ரல் பாலிடிக்ஸ்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் யாருன்னா சொல்லுவாங்களான்னு தெரியல. எலக்ட்ரல் பாலிடிக்ஸை 2ஆம் பட்சமா பாக்குறது தமிழ்நாட்டுல விடுதலை சிறுத்தைகளும் இடதுசாரி கட்சிகளும். வேற எந்த கட்சிகளும் 2ஆம் பட்சமா பாக்கல. வேற யாருன்னா இருக்காங்களா சொல்லுங்க. வேற யாருமே இல்ல. திமுகவோ அதிமுகவோ பாஜகவோ காங்கிரஸோ எந்த கட்சியை நீங்க தமிழ்நாட்டுல பேர் விட்டு சொன்னீங்கன்னாலும் எல்லா கட்சியுமே வந்து தேர்தல் அரசியலை முதன்மைப்படுத்தி போராட்ட அரசியல பின்னுக்கு தள்ளுவாங்க. ஆனா இவங்க போராட்ட அரசியல முன்னிலைப்படுத்தி தேர்தல் அரசியல போராட்ட அரசியலுக்கான ஒரு கேட்டலிஸ்டா ஒரு பாதையா யூஸ் பண்ணிக்கிறாங்களே தவிர இதுக்காக தான் இதுன்னு வச்சுக்கிட்டு இல்ல. சோ அப்ப அந்த மாதிரியான ஒரு பார்ட்டிய ஒரு டிவிகே மாதிரி ஒரு நியூ கவர்னன்ஸ்க்கே புதுசா ஒரு பார்ட்டி தங்களுக்கு ஒரு நேச்சுரல் அலையன்ஸா நினைக்கிறதுல ஒரு தப்பு கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன். இன்னொன்னு நீங்க சொல்லக்கூடிய ஒரு விமர்சனம் என்னன்னா பாஜகவுக்கு திமுக மட்டும்தான் எதிரியா? திமுக பார்த்து மட்டும் தான் பாஜக விடுதா? எனக்கு அப்படி தோணல. திமுக பாஜகவுக்கு எந்த இடத்துலயுமே இடையூறு இல்ல. எதுக்குங்க சனாதனம் இங்க வரணும்? எதுக்கு ஹிந்து பாசிசம் இங்க நிலைநிற்கணும்? சொல்லுங்க. இல்ல என்ன மேட்டருக்காக? இங்க இருக்கக்கூடிய பொருளாதார அமைப்பை, அநீதியான பொருளாதார அமைப்பை தக்க வைத்துக் கொள்வது. ஆமாவா? ஆமா. இந்த குரோனி கேபிட்டலிசம், அதானி அம்பானி அந்த பாசிசத்தை துணை போவதற்கு இவங்களுக்கு இது தேவைப்படுது. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க இந்த சனாதனம் என்பது எதற்கு தேவைப்பட்டது பாஜகவுக்கு? உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய பொருளாதார கார்பரேட் பொருளாதார முறையை நிலைநிறுத்துவதற்காக அவங்களுக்கு தேவை, சுரண்டுவதற்கு தேவை. அவங்களுக்கு ஒரு மாஸ்க்கு இந்த இந்து பார்ப்பனிய பாசிசம் மூலம் இந்த விஷயத்தை அவங்க நிலைநிறுத்தணும்னு பாக்குறாங்க. கரெக்டா? ஆமா. ரைட்டா? சொல்லுங்க. அப்ப திமுக என்ன பண்ணுது பொருளாதார கொள்கையில? அவங்களும் இதே மாதிரி ஒரு கார்பரேஷன் அதானியோட முரண்பட்டாங்களா? இல்ல சார். உங்களுக்கு எல்லாருக்கும் ஹிண்டன்பர்க் அறிக்கை தெரியும். ஹிண்டன்பர்க் அறிக்கையில அதானி எக்ஸ்போஸ் ஆனது தெரியும். ஆமா. அமெரிக்க நீதிமன்றத்துல அதானி எக்ஸ்போஸ் ஆனது நினைவு? இப்பதான் அதுல இருந்து கேஸ் எல்லாம் மூடுனாங்கல்ல. அது தெரியுமா? நினைவு இருக்கா? ஆமா. அதுல அந்த இறுதிய குற்ற அறிக்கையில அமெரிக்கால தாக்கல் செய்யப்பட்ட குற்ற அறிக்கையில இடம்பெற்ற மாநில அரசுகள் பெயர்கள் தெரியுமா உங்களுக்கு? திமுக தமிழ்நாடு அரசு பெயர் இருந்தது சார். தமிழ்நாடு அமைச்சர்கள், தமிழ்நாடு டான்ஜென்ட்கோ அதிகாரிகள் எப்படியெல்லாம் இவங்க வந்து அந்த நிலக்கரிக்கு வந்து சட்ட விதிகளை மாத்துனாங்க அப்படின்றது குறித்து இருக்குது அந்த அறிக்கையில, அந்த இறுதி குற்ற அறிக்கையில. அப்ப அது குறித்து பேசல. அப்ப நீங்க அதானியோட உறவா இருக்கிறீங்க, அவுட் சோர்சிங் முறையை தான் கடைபிடிப்போன்றீங்க. ஒன்றிய அரசு ஏஜென்சி போட எல்லா மாநில அரசு வாரியங்களையும் மாத்திட்டீங்க. தமிழ்நாட்டுல இருக்கிற எல்லா வாரியமும் ஒன்றிய அரசு வந்துச்சு. தமிழ்நாடு அரசு பொது மருத்துவமனைகள் இன்சூரன்ஸ் மாடல்ல இயங்க ஆரம்பிச்சிருச்சு. இன்சூரன்ஸ் தான் இனி. இன்சூரன்ஸ் கார்டு இருக்கா? நீ வா, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்சூரன்ஸ் மாடல் தானே போயிட்டு இருக்கு. நீங்க இன்சூரன்ஸ் கார்டு இல்லாம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு நீங்க மருத்துவம் பார்க்க முடியுமா? அதையும் வந்து காப்பீடுன்ட்டு பெருமையா வந்து அதுல ஒரு பெருமையும் இல்ல. புரியல, நம்ம யாருக்குமே புரியல. இந்த காப்பீடு அட்டை ஒரு அரசு பொது மருத்துவமனையில அரசு பொது மருத்துவமனையே நம்ம கைவிட்டு போகுது. நீங்க எல்லா துறையில எடுத்துக்கோங்க, ஒரே ஒரு திட்டத்துல நீங்க எஸ்சிபி கூட ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி இவங்க சொல்றாங்களா? நேஷனல் எஜுகேஷன் பாலிசில இருந்து எங்க மாறுபடுது?
கிளஸ்டர்ஸ் ஆஃப் ஸ்கூல் வேணாம்னு சொல்லுதா? ம். மாடல் ஸ்கூல் என்னங்க? பியர் லேர்னிங்னா என்ன? ஒரு சக மாணவன் இன்னொரு மாணவனோட சேர்ந்து கத்துக்கிறது பியர் லேர்னிங். ம். எப்படி கத்துக்க முடியும்? ஒரு வகுப்பறையில ஒரு சிறந்த மாணவன் இருப்பான், ஒரு சுமாரான மாணவன் இருப்பான், ஒரு சராசரி மாணவன் இருப்பான், ஒரு வீக்கான மாணவன் இருப்பான். இந்த மாணவர்களுக்குள்ள கத்துப்பாங்க. நீங்க என்ன பண்றீங்க? சிறந்த மாணவர்கள் எல்லாம் பிரிச்சு பொறுக்கி ஒரு கோழி பண்ண மாடல் மாதிரி. ஸ்கூல்னு வை. சிறந்த ஆசிரியர் எல்லாம் பொறுக்கு மாடல் ஸ்கூல்ல வை. இருக்கிற மத்த ஸ்கூல் எல்லாம் நாசமாக்கி அவனுக்கு ஸ்கில்ல கொடு. பயன்பாட்டுல இல்லாத ஆய்வு கூடங்களை ஐஐடி தொழிற்சாலைகளா மாத்து. இவனை ஒர்க்கர்ஸா மாத்து, அவனை வேறையா மாத்து. இதுக்கு பேர் சோசியல் ஜஸ்டிஸ் மாடலா? இதுதான் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. வெறுமனே நம்ம மக்கள் என்ன நினைச்சாங்க, எஜுகேஷன் பாலிசின்னு சிலபஸ் மாத்துறாங்கன்னு நினைக்கிறேன். சிலபஸ் இல்ல, கல்வியை கடைசர காக்குனாங்க நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. பாஜக கொண்டு வந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி கல்வியை கடைசர காக்குச்சு. நீங்க என்ன கல்வியை மக்கள் வயப்படுத்துனீங்களா? நீங்க கொண்டு வந்தது சில வெற்றியாளர்கள், பல தோல்வி மாணவர்களை நீங்க உருவாக்கி இருக்கீங்க. நடந்திருக்குங்க. புரியுது. பிரின்ஸ் கஜேந்திர பாபு போன்ற கல்வியாளர்களோட குற்றச்சாட்டு என்ன? சரி, நான் தான் திமுக எதிர்ப்பேன், அவரை கூப்பிட்டு எடுங்க, அவர் சொல்லுவார் கதையா. பள்ளி கல்வித்துறையோட இணைந்து அந்த பள்ளி கல்வித்துறையில என்னென்ன அயோக்கியத்தனங்கள் நடந்ததுன்னு சொல்லுவாரு. அவரால் சமூக நீதி கையேட நடைமுறைப்படுத்த முடியல. அவரால் கஷ்டப்படுறாரு. அது பள்ளிகள்ல சாதி வன்கொடுமைகள் தொடருதுங்கன்னு சொன்னா ஆதிதிராவிடர் பள்ளிகள் எல்லாம் கொண்டு வந்து பள்ளி கல்வித்துறை கூட இணையுங்க. எவ்வளவு முட்டாள்தனமான யோசனை. இப்படி சொல்லிக்கிட்டே போலாம் ஒவ்வொரு துறையில. அப்ப எந்த இடத்துல பாஜகவுக்கு என்னங்க டிஸ்டர்பன்ஸ் திமுக இருக்கிறதுனால? முற்போக்கு முகமூடியில இருக்க ஒரு முதலாளித்துவம் இன்னொரு பாஜக தான். பொருளாதார கொள்கையை பொறுத்த மட்டும் பாஜகவும் திமுகவும் ஒண்ணுங்க. கடந்த 5 வருஷத்தை வச்சு நான் சொல்றேன். எந்த இடத்துல ஒரு ஃபுல் ஸ்டாப் கமா கூட மாத்தலைங்க. எதுலயுமே அவங்க அவங்க அறிவிச்ச உடனே 12 மணி நேரம் இங்கதான் ஃபர்ஸ்ட் அறிவிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் பின்வாங்கினாங்க. சரிங்களா? செல்ஃப் பினான்ஸ் காலேஜ் உருவாக்குனதா இருக்கட்டும், கல்வியை ரொம்ப வணிகமயமாக்குனதா இருக்கட்டும், மருத்துவமனைகள் மருத்துவர்கள்ல தனியார் மருத்துவர்கள் வரலான்னு சொன்னது யாரு? போக்குவரத்து துறை எடுத்துக்கங்க. டிவி பஸ் பிரைவேட்டா. நீங்க வேர்ல்டு பேங்க் கிட்ட நம்ம போக்குவரத்து கழக அடமானம் வைக்கப்பட்டுருச்சு. 2 பிரைவேட் செக்ரட்டரியை உள்ள நுழைச்சிட்டீங்க. இன்னைக்கு 2 பேர் வருவாங்க, நாளைக்கு 6 பேர் ஆவாங்க, நாளைக்கு 22 பேருமே பிரைவேட் செக்ரட்டரியா இருப்பாங்க. ஒரே ஒரு ஒப்புக்கு ஒரு ஐஏஎஸ் வைப்பீங்க. அப்ப போக்குவரத்து துறை காலி. கடந்த 5 வருஷத்துல வாரியங்கள்லாம் ஆணையங்களா மாறுது. அப்படியே வாரியமா இருந்தாலும் அது ஒன்றிய அரசோட ஏஜென்சி போல மாறுச்சு. சரி, இவர் சொல்றாருல தமிழ்நாடு ஆதிதிராவிடர் பழங்குடிகள் ஆணையம் உருவாக்கணும். என்ன ரிசல்ட் பேசுவோம். நான் வரவேற்றோம், எல்லாருமே வரவேற்றோம், இல்லைன்னு நான் சொல்லல. ரிசல்ட் என்ன? ஒரு செயற்பாட்டாளர் அன்புவேந்தன் ஒரு செயற்பாட்டாளர், அவர் மேல வழக்கு போடுவேன்னு மிரட்டுறாரு சேர்பர்சன். ஒரு ஆக்டிவிஸ்ட். அவரு ஒரு புகாரோட போய் நின்னா நீ ஏன் இங்க வரன்னு கேக்குறாங்க. அந்த ஆணையமா இருக்குதா? கண்துடைப்புக்காக கட்சிக்காரங்க தான் கரை வெட்டி போட்டுட்டு போய் அங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆணையத்துல. உங்க கட்சிக்காரங்களே கரைவேட்டியோட போய் உட்கார்றாங்க. ஆணையத்தோட துணைத் தலைவரா இருக்கக்கூடியவங்க, மெம்பர்ஸா இருக்க. அது ஸ்டாட்யூட்டரி பாடி தானே, அப்படிதானே சொல்றீங்க. அதுக்குன்னு ஒரு தனி ஆக்ட் இருக்குல்ல. சோ இதாங்க நிலைமை இதுதான். நீ இன்னைக்கு ஒரு புது கட்சி வந்திருக்கு. அந்த கட்சி உங்களுக்கு நீங்க பாடம் எடுக்கிற நிலைமையில நீங்க ஆயிட்டீங்க. சின்ன பசங்க எல்லாம் உங்களை கிண்டல் பண்றாங்க, மிரட்டுறீங்க. நீங்க அட்டவணை சாதி மக்களுக்கு 8 அமைச்சர் கொடுத்தா சமூக பதட்டம் உண்டாகும், தலித் அல்லாதவர் கன்சல்டேஷன் நடக்கும்ன்றீங்களே, நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பீங்க. அப்படி நடக்கலன்னா கூட நடத்துன்னு சொல்றீங்க. மறைமுகமா தூண்டுற மாதிரிதான். 4 நாள் நீங்க எல்லாரையும் பேச விட்டுட்டு நான் கடைசி நாள்ல சாயந்தரம்ல நீங்க ஒரு அறிக்கை விடுவீங்க. கொள்கை தோழமைகள் அமைச்சரவை. யாரை ஏமாத்துறீங்க? ஏன் அதை முன்னாடியே விட வேண்டியதானே? ஃபர்ஸ்ட் இந்த வார்த்தையே தப்பு. எங்கள் கூட்டணி கட்சி, உங்க கூட்டணியில இருந்தாங்க, அவ்வளவுதான். அவங்க தோழர் சண்முகம் சொல்ற மாதிரி தே ஆர் இண்டிபெண்டன்ட் பார்ட்டி. விசிக தலைவரே நேத்து இண்டிபெண்டன்ட் பார்ட்டி. ஃபர்ஸ்ட் நீ அந்த மனநிலையில இருந்து வா. இன்னும் படி வேலையா செஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் அந்த காலத்திலே இருக்காதீங்க. பண்ணையார்த்தனம். இதுதான் பண்ணையார்த்தனம். இன்னும் அந்த காலத்திலே இருக்கிறதோட விளைவு இந்த விஷயங்கள். அதனாலதான் ஒரு சட்டம் படிச்சவரு சட்டத்துக்கு புறம்பா பேசிட்டு இருக்கிறாரு. ஆராசா எவ்வளவு பெரிய கட்டறிந்த வழக்கறிஞர் அவரு. எவ்வளவு பெரிய ஆக்சுவலா அப்படியே அவர் வெர்ஷன் படியே பார்த்தா பைகாமி இப்ப தப்பு கிடையாது அப்படின்னு ஆயிடுச்சு. அவங்க விருப்பப்பட்டா அவங்களோட துணை தேர்ந்தெடுக்கலாம். இன்னும் எல்லாத்துக்கும் பெண்களை நீங்க பெண் விடுதலையும் பேசுறீங்க, இன்னொரு பக்கம் பெண்களை இழிவுபடுத்தி பேசுறீங்க. இது என்ன? இது திமுகவோட இன்னொரு பாணி என்னன்னா, அண்ணன் திருமாவளவனை எதிர்க்கணும்னா ஆராசாவை அனுப்புங்க, ஐயா திரு டாக்டர் ராமதாஸ் எதிர்க்கணும்னா நீங்க வன்னியர் சமூகத்தை சார்ந்த யாரா அனுப்புங்க. இவரை அனுப்புவாங்க, அமைச்சர் சிவசங்கர் இல்ல துரைமுருகன், இவங்களை அனுப்புவாங்க. இதுதான் அவங்களோட பாணியா இருக்கு. இது எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு அறிக்கை போட்டுருவாரு.
உடனே பாத்தீங்களா எங்க அரசியல் பண்பு, உங்க அரசியல் பண்பு தான் காரி துப்புற மாதிரி இருக்கேன். மிரட்டுறீங்களே நீங்க தான் 8 தலித்துகளுக்கு எப்படி அமைச்சர் கொடுக்கலான்னு ஃபேக் ஐடியிலலாம் வச்சு மிரட்டுறீங்களே. இது வரைக்கும் வரலாற்றுல நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. நடக்கலைங்க. இந்தியாவுல மட்டும் தான் மனுஷனா இருக்கிறதுக்காக பாராட்டப்படுவோம். வேற எந்த ஊர்லயுமே இந்த அக்கிரமம் நடக்காது. ஈவன் நியாயமான கோரிக்கை நடந்ததுக்கு ஒரு பாராட்டு நடத்திட்டு இருக்கு. ஆனா இன்னொன்னு, விஜய் இதை வந்து ஒரு பாராட்டாவோ இது ஒரு கடமை மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாப்ல. விஜய் இதுல வந்து எந்த ஒரு தாவேகாவோட அதிகாரப்பூர்வ எந்த ஒரு இடத்துலயுமே எந்த ஒரு தளங்கள்லயுமே நாங்க இவ்வளவு கொடுத்துட்டோம்னு எங்கேயுமே சொல்லல, பெருமைப்பட்டுக்கல. அவங்க இதை வந்து ஒரு ஒரு டியூட்டி மாதிரி செஞ்சுட்டு அந்தந்த சமூகங்களுக்கு அந்தந்த அமைச்சரவை கொடுத்துருவாங்க, அவ்வளவுதான். இதுல எந்த பெருமையும் எந்த ஒரு விளம்பரமோ எதுவுமே பண்ணல. அந்த கட்சியில இருக்கக்கூடிய தலித்துகளை வச்சு அட்டவணை சமூகங்களுக்கு 8 அமைச்சர் கொடுத்த தலித்துகளின் நாயகனின்னு போஸ்டர் ஒட்டல. இது டியூட்டி. அந்த டியூட்டிய விஜய் செஞ்சிருக்கிறாரு, மாண்புமிகு முதலமைச்சர் செஞ்சிருக்கிறாரு. அதுக்கு நம்ம பாராட்டு. ரொம்ப நன்றி மோகன். நன்றி. 20 years ஃபீல்ட்ல இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டி, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ், ஹாஸ்டல், படிக்கும்போது பார்ட் டைம் ஜாப் வேற. அன்னமால் நாளே மன திருப்தி தான். அட்மிஷன்ஸ் நடைபெறுகிறது.